இப்போ வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா வந்து இந்த மணி பாக்ஸ் நான் எடுக்கலான்னு இருந்தேன். அப்போ திவ்யா வந்து இந்த பாட்டு பாடிட்டா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுடா, அதனால தான் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிரஜன் சொல்கிறாரு, அவளுக்கு இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் வந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி பிரஜன் வந்து கட்டிலில் உட்காந்துருக்கும்போது திவ்யா வந்து அவங்களோட நெக்லஸ் ஆக்சசரிஸ்லாம் எடுக்க வருவாங்க. அப்போ எடுத்துகிட்டு பிரஜன் ஃபேஸே பார்க்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு அந்த காலால் அந்த கபோர்டை புஷ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கேரக்டர் அசஸ்னேட் பண்ணால் அவங்க அந்த பர்சனை பார்க்க தானே மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டாங்க. அதுதான் இவர் இப்போ சொல்கிறாரு, இப்போ ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அந்த மணி அவள் அந்த பாட்டு பாடினது தான் ட்ரிகரிங் பாயிண்ட்டு, அது மட்டும் பாடாமல் இருந்திருப்பானா நான் மணி எடுத்திருப்பேன், வினோத் அண்ணா இப்போ ட்ராஃபி வின்னர் ஆகிருப்பார். இப்போ அதனால நான் பணம் எடுக்காதனால இப்போ அவர் பணத்தை எடுத்துட்டாரு, இப்போ திவ்யாவுக்கு இது போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னும் டாஸ்க் இருக்கும் முடியும், பணம் இன்னும் ஏறும்னு நினச்சேன், யாருமே தொடமாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாட்டு ரீசன் இல்லை, அவங்களே எப்படி மாற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சந்தேகப்படுவேன் அவள் எப்படி நினைக்கலாம், நான் ஒரே கப்பில் காஃபி கலந்து உங்கள் 2 பேருக்கும் கொடுத்துருக்கேன், அப்போல்லாம் நான் பால் தான் குடிப்பேன், அப்புறம் நீ இந்த சின்ன தம்பி சீரியலில் நீ இந்த ஹீரோயினை தூக்கிட்டு போகிறப்போ அது எவ்வளோ வைரல் ஆச்சு, நான் சிரிச்சிட்டே இருப்பேன், நான் அவளை சந்தேகப்பட்டேன்னா உன்னையும் சந்தேகப்படுற மாதிரி தானே ஆகும், ஸோ உனக்கு தானே அது கெட்ட பேர், அப்போ நான் எப்படி சந்தேகப்படுவேன், நம்ம ஒன்றா இருந்து பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சாப்பாடெல்லாம் உனக்கு சாப்பாடே அவள் கையில் கொடுத்து விடுவேன், எனக்கு அவளை நல்லா தெரியும், அவளை ஒரு சின்ன ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் கூட அவள் பொறுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜன் சொல்கிறாரு, ஒரேடியாக திவ்யாவை தப்பு சொல்ல முடியாது, எல்லாம் வியானா வந்து போட்டது தான், இப்படி சொன்னது தான், நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கிளியர் பண்ணுவோன்னு சொல்லும்போது மட்டும் சாண்ட்ரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா பிரஜன் சொல்கிறாரு, பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன் வியானாவை, அவள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு, பொங்கல் செலிப்ரேஷன் மட்டும் முடியட்டும், நான் அவளை பிளாஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. அப்புறமா பிரஜன் அந்த கபோர்டு விஷயம் அதை அதுக்கப்புறமா பிரஜன் இல்லை, சாண்ட்ரா திருப்பி அந்த கபோர்டு விஷயத்தை சொல்கிறாங்க. நீ வெளியே போயிட்டு நானே அப்செட்டில் இருக்கேன்டா, அப்போ போய் அந்த கபோர்டு இது பண்ணுறதுக்கு வர அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதை உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. ஸோ பிரஜனுக்கு கொஞ்சம் திவ்யா மேலே தப்பு இல்லைன்னா தெரியுது, அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை போல இருக்குது, அதனால அவர் ஒய்ஃப்க்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சப்போர்ட் பண்ணுறாரு, பப்ளிக் இதில் வந்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். அவர் உடனே சொல்கிறாரு, இல்லை அது உனக்கு ஹெல்ப்புக்கு தானே வந்தானே, ஹெல்ப்புக்கு வரல, அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு வேணும்னு இது பண்ணா, அப்போ நான் எப்படா நீ போவேன்னு இருந்தியான்னு நான் கேட்டேன், அதனால தான் எனக்கு கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிரஜன் அதை அந்த டாப்பிக்கை விடுறாரு. அதுக்கு அடுத்த டாபிக் கொண்டுட்டு வராங்க. நம்ம 3 பேர் உட்காந்துருக்கும் போது யார் வெளியில் போவான்னு கேட்கும்போது அவள் என் பேரை சொல்கிறா, அப்போ நான் போகணுன்னு தானே அவன் நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அந்த இதில் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சார் கேட்டிருப்பாரு, யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டிருப்பாரு, யார் வெளியே போகணுன்னு நினைப்பீங்கன்னு கேட்டிருக்க மாட்டார். அதுக்கு வந்து சாண்ட்ரா பேரை சொல்லியிருப்பாங்க. உடனே பிரஜன் சொல்லுவார், நான் போவேன்னு கூட யாருமே நினைக்கல, நான் நல்லா தான் பண்ணேன், ஆனால் நான் போனேன்ல, அதே மாதிரி அவள் ஒருவேளை நீ தான் போவேன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கேட்குறாரு. உடனே அதுக்கு சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் அந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினோம்ல, எஃப்ஜே இருந்தால, அவன் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி ஜெயிலுக்கு போனான்ல, அதனால அவள் அப்போ எஃப்ஜே பேரை தானே சொல்லியிருக்கணும், ஏன் என் பேரை சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரஜன் சொல்கிறாரு, நம்மளும் அந்த பரதநாட்டியம் டாஸ்கில் அவளுக்கு ஒஸ்ட்டு தானே கொடுத்தோம், பெஸ்ட்டு கொடுக்கல, ஆக்சுவலாக அது எப்படின்னா ஒஸ்ட்டு நம்ம கொடுக்கல, பெஸ்ட்டு நம்ம கொடுக்கல, அவ்வளோதானே, அந்த மாதிரி கூட அவளோட கேம் மாதிரி அவள் உன் பேர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை அப்படி கிடையாது, என் பேர் அவள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எஃப்ஜே லாஸ்ட்டில் இருக்கும்போது எஃப்ஜே பேரை தான் அவள் சொல்லியிருக்கணும், என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ண, அதாவது திவ்யா வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான் அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசசிவ் ஃபீலிங் இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவள் பேரில் தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு, அது எப்படி இது பண்ணுறதுன்னு சாண்ட்ராவால் முடியல. ஸோ ஒரு மிஸ்டேக்காக அவள் ஜஸ்டிஃபை பண்ண ஒன்றுன்னா கொண்டுட்டு வராங்க. கடைசியாக பிரஜன் சொல்கிறாரு, என்ன ஆனாலும் இது வந்து வியானா கிட்ட நம்ம கேட்காம போகக்கூடாதுன்னு. அதுக்கு மட்டும் சாண்ட்ரா ரெடி இல்லை, நேற்றுக்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீ அழகாக இருக்க அதான் அவள் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. லைவில் பேசும்போது நான் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அழகு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அழகாக தெரிவாங்க போல இருக்குது, ஆனால் அது ரொம்ப தப்பு அவங்க சொன்னது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.